சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொன்னால் மனக்கவலைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு கண்டகச்சனி முடிஞ்சிருச்சு, அடுத்து அஷ்டமச்சனி சனி இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. என்னடா இது நமக்கு வாழ்க்கை இப்படியெல்லாம். மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. மக நட்சத்திரம் பாடுற பாட்டுக்கு அளவே கிடையாதுங்க. மக நட்சத்திர பாடு மோளத்துக்கு 2 பக்கெட் அடின்னு இவங்களுக்கு 4 பக்கெட்டும் அடி தான். எப்போ பாரு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. என்னடா இது அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது. மக நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பெண்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஆண் கூட கொஞ்சம் சமாளித்தாங்க. உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ ஏன்னா சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சில தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிண்டு முழிக்கிறாங்க. உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் மனசுக்கு பட்டு செய்கிறீங்களா, செய்யுங்க. ஆனால் ஒரு விஷயம் அது உங்களுக்கு அன்வான்டான விஷயம்னு உங்களுக்கு ஆரம்பத்திலே பட்டுடுச்சுன்னா அதை நீங்கள் தலையே போனாலும் செய்யக்கூடாது. சில விஷயங்கள் செய்யக்கூடாது. வேண்டான்னா வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. சில பேர் செஞ்சுட்டு பின்னாடி அவங்கக்கிட்ட சொல்லி காட்டுதல் கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓவரால் உங்களோட இதை எடுத்துட்டோன்னு சொன்னால் உங்களின் முயற்சியால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். கஷ்டப்பட்டு நீங்கள் செய்த வேலைகளுக்கு பலன் கிடைக்கும். நிம்மதி தரும் செய்திகள் வரும். மன அழுத்தம் குறையும். இந்த வாரம் உங்களுக்கு அது எல்லாமே இருக்குது. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். லீடர்ஷிப் நல்லாயிருக்கும், குவாலிட்டி உயர்வு, நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கும். ஒர்க் ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி பொறுத்தளவுக்கு சந்தோஷங்கள், நல்ல விஷயங்களாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படின்னு எடுத்தோன்னே உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சிம்மராசின்னு சொன்னாலும் சிம்மராசி கர்ஜனை. என்ன கர்ஜனை? நீ கர்ஜனை பண்ணி என்ன ஆக போகுது? கோபப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் கிடையாது. கோபத்தினால் நீ எதையும் சாதிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடத்துக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சடன் எக்ஸ்பென்சிவ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களால் கெட்ட பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களால் இழிச்சொல் பழிச்சொல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டப்பட்டு அதை தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவா, பார்த்துக்கோங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு நல்ல தகவல்கள்லாம் இருக்கும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் சேருவார்கள். பார்ட்னர்ஷிப் டீல்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மென்மையாகும். குடும்பத்தில் எல்டர்ஸ் பிளெஸிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேரண்ட்ஸோட உடல்நிலை கவனத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. லவ்வர்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பீப்புள் கான்டாக்ட் செய்யலாம். கவனமாக முடிவெடுக்கவும். உங்களுடைய சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் முதல் காதலோ அல்லது உங்களை விட்டு போனவர்களோ அல்லது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விட்டு போனவர்களோ உங்கள் அறியாமை உங்களுடைய அருமை தெரியாமல் போனவர்களோ திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்து கவனமாக முடிவெடுங்க. இது உங்களுக்கு செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம், தேர்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி, லேண்ட், லீடர், பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும். பேங்க் ப்ராசஸிங்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆர்ட், மீடியா, கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மாணவிகளுக்கும் 2 பேருக்கும் நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் சிம்மராசி கண்டிப்பாக மாணவிகள் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது டிஸ்ட்ராக்ஷன், அது வேறு மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போகும். கவனமாக இருங்க. இதனால் கவன சிதறல் ஏற்பட்டு படிப்பு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. லீகல் இஷ்யூலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக முடியறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த டைம் உங்கள் டர்ன் தான். இந்த லீகல் இஷ்யூ இந்த டைம் உங்கள் டர்ன் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டி கேஸ்லலாம் செட்டில்மெண்ட் சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. டாக்குமெண்ட் சைனிங்லாம் சிறு கவனம் தேவை. மற்றபடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அதே போல் 2 வீலர் ரைடெலாம் போகும்போது கவனமாக போங்க. கணவன் மனைவியாக குழந்தைகளாக போகும்போது இன்னும் எச்சரிக்கை தேவை. நரசிம்மர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் நல்லது. ஓம் நமோ பகவதி நரசிம்மாய நமஹா அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணினால் சிறப்பு. துளசிக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா? சுபம், வாழ்க வளமுடன்.